வணக்கம், காந்திகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் இட்லி அண்டு தக்காளி சட்னிங்க. சாரி, வீடியோ மறைக்குதா? இட்லி ஆச்சுங்களா? என்னுடைய ஸ்டைல் தான். ஏன்னா எனக்கு போர் அடிச்சது, வந்துட்டேன். இன்றைக்கி தக்காளி என்ன வெஜிடபிள்ஸ் இன்றைக்கி வாங்கினேன். ஒரு தக்காளி, சின்ன ஒரே ஒரு கேரட் மட்டும் போட்டேன். கொஞ்சம் இட்லி அந்த காரத்துக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதுதான் இன்றைக்கி. அப்புறம் நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம்ல, முதல்ல நோக்கியா வச்சுருந்தோம். நான் கூட தான் வச்சுருந்தேன். அப்போ 1000 2500 முதல்ல வாங்கினேன். 3000 கிட்ட வாங்கினேன் நோக்கியோ. அது டச் ஃபோன்லாம் கிடையாது, சும்மா அப்பப்போ. இப்போ இவங்க வச்சுருக்காங்க சில பேர். ஆனால் அது உழைச்ச மாதிரி இந்த ஃபோன் வருமானு தெரில. பட் இதில் இருக்கிற வசதி அதில் இல்லை. அதனால தான் அந்த ஃபோனை விட்டு அப்புறம் வைஃபை கனெக்ஷன் வந்தது. அதான் இந்த நோக்கியோ செட்டு விட்டு அப்புறம் வேறு ஏதோ ஒரு செட்டில் வந்தது. இப்போது எல்லாருமே கையில் பெரிய பெரிய ஃபோன் வச்சுன்னு ஜாலியாக பேசுகிறோம். இந்த செல்ஃபோனில் சில தத்துவங்கள் அடங்கியிருக்கு, அதை சொல்கிறேன். இப்போது மனைவிக்கு தெரியாமல் செல்ஃபோன் பாஸ்வேர்டு வச்சுக்கிறோம் வீரங்க. அதாவது இப்போ என் செல்ஃபோன் என் ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வச்சுருந்தா நான் வீரன். ஏன்னா பாஸ்வேர்டு என்னான்னு கேட்டு போடணும், இல்லாட்டி நம்ம சீக்ரெட்லாம் போயிடும். அதனால் மனைவிக்கு தெரியாமல் செல்ஃபோன் பாஸ்வேர்டு வச்சுக்கிறவன் வீரன் பேர். மனைவிக்கு மட்டும் தெரியும்படி பாஸ்வேர்டு வச்சுக்கிறவன் மனுஷன். அரை ஒய்ஃபுக்கு தெரியட்டும், என்ன இருக்குது நம்மளுக்குள்ள என்ன ரகசியம் அப்படின்னு வைக்கிறான் பாரு. பாஸ்வேர்டு நம்ம போடுற பாஸ்வேர்டு மனைவிக்கும் தெரிஞ்ச ஒய்ஃபுக்கும் தெரிஞ்சுன்னா பயப்படாமல் இருக்கிறான் பாரு, அவன் மனுஷன். செல்ஃபோனு பாஸ்வேர்டே போடாமல் இருக்கிறான் பாரு, பாஸ்வேர்டை அவன் மகன். ஏன்னா இப்போ இருக்குது எல்லா டச் பண்ணி அவன் பாஸ்வேர்டு கேட்குது. அதனால் அந்த பாஸ்வேர்டு எதுவும் இல்லாமல் யார் வந்தால் பேசலாம் வைக்கிறாங்க பாரு. அதாவது இந்த லேண்ட்லைன் மாதிரி அது மாதிரிச்சுன்னா அவன் பேர் மகன். மனைவி செல்ஃபோன் பாஸ்வேர்டு, தன்னுடைய செல்ஃபோன் பாஸ்வேர்டு ரெண்டும் ஒன்றா வச்சுக்கிறான் பாரு, அவன் பெரிய மனுஷன். 2 நம்பரும் 2 பாஸ்வேர்டு ஒன்று. இப்போது ஒரு 1960 அப்படின்னு வைக்கிறீங்கன்னு, அது 1960 வச்சுன்னா 2 பாஸ்வேர்டு ஒன்றுன்னா நீ பெரிய மனுஷன் அர்த்தம். டச் ஃபோன் இல்லாமல் சாதாரண ஃபோன் வச்சுக்கிறான் பாருங்க, அவன் தாங்க ஞானி. பிரச்சனையே இல்லை, யார் வேணால் பேசலாம், அவர் ஞானி ஆகிட்டார். கணவன் மனைவி இருவருமே ஒரே ஃபோனை உபயோகப்படுத்துகிறாங்க பாருங்கள், அவங்க கடவுளின் தூதர்கள் அவங்களாம். ஏன்னா 2 பேரும் ஒரே ஃபோன்னா கடவுளின் தூதர்கள். இதில் நான் என்ன கேட்டகரின்னு சொல்லிட்டுங்களா, எனக்கு என் செல்ஃபோனுடைய பாஸ்வேர்டு வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் ஒரு பெரிய மனுஷன் வச்சுக்கலாமா? ஆமாம், ஏன்னா என் பேரனுக்கும் தெரியும். கூலாக வாங்குவான் அவன், ஈஸியாக 6 நம்பரை ஈஸியாக தட்டிடுவான், பெரிய பேரன் தட்டுவான். இன்னும் தெரியாத ஆள் எங்கள் பேத்தி மட்டும்தான். என் பசங்க தெரியும் எல்லாருக்கும். இதுதான் ஃபோனுடைய தத்துவம்.